வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் கதைகளிலிருந்து கரி அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருளப்ப சாமியும் 21 கிடாயும் கதையிலையும் கரி பற்றின ஒரு கதையாக இருந்துச்சு. இதுவும் அப்படியான ஒரு கதை தான். தேன்கூட்டில் நெரிக்கிற ஈ மாதிரி பஸ் நிலையத்தில் ஜன கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். வருஷம் சித்திரை 18க்கு சோழசாமி கோயிலில் திருவிழா. ஜனம் வெள்ளமாக பொங்கி பொங்கி வந்துடுவாங்க. ஆமாம், எத்தனை பஸ் வந்து அள்ளிட்டு போனாலும் கூட கூட்டம் குறைஞ்ச பாடே இல்லை. ஒழுங்கு பண்ண போலீஸ் லத்தி அடி, அவ்வளவும் கறி திங்க வந்த கூட்டம். காரேறி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு நடையாக நடந்து வந்து கறிக்கு ஆசைப்பட்டு வந்த ஜனங்க தான். 1 கிடா 2 கிடாயா 300-400 கிடாயை அறுபடுவாங்க. மண்டக்குத்து வயிற்று வலி மாதிரி கஷ்டங்களுக்கு 1 கிடா நேர்த்திக்கடன். கோர்ட்டு போலீஸு கேஸுனா ரெட்டக்கடாய், அதுலேயும் கொலை கேஸுனா விடுதலை ஆகணும்னா 3 கடாய் 4 கடாய். இதெல்லாம் வந்து எனக்கு படிக்கும்போது மணப்பாறைக்கு பக்கத்தில் வீரப்பூர் இருக்கும். திருவிழா வர்ற அந்த காலகட்டம் அநேகமாக இந்த மாதங்களில் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மார்கழி அந்த மாதிரின்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஸோ அந்த காலகட்டங்களில் இங்கிருந்து கிடாயெல்லாம் வாங்கிட்டு போய் சொந்தக்காரங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கேயே வெட்டி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வருவோம். அங்கே அப்படி தான் 100, 200, 500, 1000 கிடாய்க்கு பக்கமாக அந்த ஒரே நேரத்தில் வெட்டப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கூட ஒரு முறை போயிருந்தேன். அது அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். தலை, கால், குடல், ரத்தம் எதையும் கழிக்காமல் சமைக்கணும். ஆட்டு தோலை கூட தீயில வாட்டி ரோமத்தை உரசி எடுத்துக்கிட்டு தனி குழம்பா வைக்கணும். யார் வீட்டு பந்தியில் யார் போய் உட்காந்தாலும் இலை போடணும். கேட்க கறியை அள்ளி அள்ளி வைக்கணும். கோயில் தழத்தில் ஒருத்தர் பொருளை ஒருத்தர் தொடக்கூடாது. முக்கால் துட்டை எடுத்து பையில் போட்டாலும் கால் கை சுகத்தோட ஊர் திரும்ப முடியாது. ஆமாம், வாந்தி பேதி மயக்காய் இப்படி சுருண்டு விழுந்துருவாங்க. சில நேரம் ஆளையே கூட கொண்டுருன்னு சொல்லுவாங்க. அதனால் சோழமலை சாமி அப்படியான ஒரு துடிப்பான சாமிங்கிறதுனால யாரும் எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்க. அங்கம்மா மக முத்துப்பாண்டிக்கு வலது கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணு. சின்ன பயல் தான், 12 வயசு ஆகுது. கூட்டாளி பயலுக விளையாட்டுக்கு போகையில் டே 1.5 கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா காதுபட கூப்பிட்டா விளக்குமாரை தூக்கிட்டு வந்துடுவாங்க. காளி பயவுல, யாரை பார்த்து 1.5 கண்ணுன்னு சொல்கிறேன்? என் மகன் அழகேந்திரனாக்கு. உன்னோட 7 தலைமுறை சேர்த்தாலும் கூட என் மகனோட சுருட்ட முடிய அழகுக்கு பெருமாளை விளக்குமாறு பிஞ்சு போயிரும் பிஞ்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்படிப்பட்ட பாசக்காரித கோயிலுக்கு வந்த இடத்துல மகனை விரட்டி அடிக்க ஓடுறான். பஸ்ஸில் நெறிபடுற கூட்டம் ஜனமெல்லாம் வேடிக்கையாக பார்க்குது. கூருட்டு பயப்புல, ஏன் வந்த, எதுக்கு வந்த? நான் தான் வரவேணும்னு சொன்னேன்ல. உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸால் ஓடுது, ஓசியில் ஏற்றிட்டு போவானா? டிக்கெட்டு 2 ரூபா யார் கொடுப்பான்? நான் என்ன பண்ணேன்? கோயிலுக்கு வந்த இடத்த 6 கிட்ட கடன் கேட்குறது. காதுகளில் 2 தண்டட்டி தோலுக்கு தொங்குச்சு. முத்துப்பாண்டி ஜனங்களை கையுக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் பிடிச்சி அப்படியே கெளுத்து ஓடுறான். அங்கம்மாவுக்கு ஆத்திரம்னா ஆத்திரம். கோணக்கண்ணு பய உள்ள ஊரை விட்டு ஊர் வந்து என்னை கேவலப்படுத்தி போகிறான் பாரு. தின்ன கறி செரிக்காமல் போகும் அளவுக்கு கோவம்னா கோவம், அம்புட்டு கோவம். ஆமாம், சுருக்கு பைக்குள்ளே 2 ரூபாய்க்கு தான் கிடக்குது. பின்ன கோவம் வராதா? எப்படி ஊர் திரும்பி போகிறது? ஊருக்கு போய் சேர காருக்கு முழு டிக்கெட்டு 2 ரூபா. ஆத்தாவுக்கு சரியாக போச்சு. மகனுக்கு என்ன பண்ணுறது? வயசை குறைச்சி சொன்னால் அரை டிக்கெட்டு கேட்டாலும் கூட 1 ரூபா வேணும்ல. கடை வாங்காமல் கூட கடை வாங்கலாம்னு நினச்சாலும் கூட ஊருக்குள்ளே இங்கே தெரிஞ்சிச்சானா ஒன்றும் தட்டுப்படலை. நம்ம ஊர் சனமாக இருந்தால் கூட கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கைவிரலை நெரிக்க ஆரம்பிச்சு முத்துப்பாண்டிக்கு வயிறு கிணுக்குன்னு தனியாக அடிச்சு கறியை அள்ளி அள்ளி திணிச்சு அடைச்சி வயிற்றோட எவ்வளோ நேரம் பிடிவிடாமல் ஏப்பா எசக்கு பிசக்கா அம்மாவோட கையில் மாட்டிக்கிட்டா. வத்தக்குன்னு முதுகுல 2 அடி போட்டான். எனக்கு தெரியாமல் நடந்தே வந்தே இல்லை, இப்போ நடந்தே ஊருக்கு போய் சேரு காபோதி பாய உள்ள அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். முத்துப்பாண்டி அலறி அடிக்கிறான். கருதிங்கன்னு வந்து புட்டேன், இனிமே வரலம்மா. அடி பொறுக்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டா. கூட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன் அந்த அடிக்கிறத தடுத்து சத்தம் போட்டார். ஏமா, ஏதோ சின்ன பையன் கறி சாப்பிட ஆசைப்பட்டு வந்துட்டா, உடுவியா? பெத்த பிள்ளையே இந்த போடுறியே. நம்மளை போல ஆளுகளுக்கு ஆடி தீபாவளிக்கு தான் 2 துண்டு கறியை பார்ப்போம். ஏதோ இந்த சோழசாமி புண்ணியத்தில் வருஷம் ஆசை தீர கறிதினை கொடுத்து வச்சிருக்குது. அது சரி, நீ சின்ன பையலை சொல்கிறியே, நீ எதுக்கு வந்த? கறிதினத்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கம்மா மகனை விட்டுட்டான். தலையை கோதுறான். முந்தானையை உருவி மகனோட முகத்தை தொடச்சி விடுறான். காரு செலவுக்கு என்ன பண்ணுறது? அங்கம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மகனை இழுத்து காதோர குசுக்குறா. சரிதா அப்படின்னு முத்துப்பாண்டியும் சொல்கிறான்.
தலையை ஆட்டிக்கிட்டே. அடி நாக்கில் எச்சில் ஊறிக்கிட்டே இருந்துச்சு. வயிறு பிசைஞ்சு பிசைஞ்சு அடியில் வலி வர ஆரம்பிச்சது. எக்கி எக்கி கெடுத்தான். எம்புட்டு கறி தின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். பெருநாளி பஸ்ஸு வந்துச்சு. ஆத்தாவும் மகனும் அடிச்சு பிடிச்சி ஏறிட்டாங்க. அங்கம்மா உட்காந்துருந்த இருக்கைக்கு கீழே சுழிவாய் நுழைஞ்சு காலை சுருட்டி படுத்துக்கிட்டான். முகத்துக்கு நேரம் ஆத்தாவோட கால். கூட்டமுனா கூட்டம், அவ்வளோ கூட்டம். கூரை மேலே சனம், உள்ளே நிற்கிற சனம். மூச்சு திணறுச்சு. கூரை மேலேருந்து 1-2 கிழட்டு பசங்க சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. பக்கவாட்டு தடுப்பு கெட்டியை பிடிச்சி வேற உட்காந்துட்டாங்க. திருன்னு முழிச்சபடி ஒப்புக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இளவட்டங்களுக்கு கும்மாளம். வெயிலே தெரியல, வேனலும் தெரியல. இடது பக்கம் சரிஞ்சு தரையை உரசிட்டு பஸ்ஸு கிளம்புச்சு. உள்ளே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க உசுரை கையில் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. எம்புட்டு கூட்டம். வண்டி கவுந்தாலும் கவுந்துருமோ, கடத்த பிடிமானத்தை இறுக்கமாக பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. ஆத்தாவோட காலையில் கிடந்த முத்துப்பாண்டிக்கு வேத்துனா வேத்து, அப்படி வேத்தொழுகுது. டிரைவர் ஹாரன் அடிக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம். டிரைவரையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்க பொழுகுது. அவ்வளோ கூட்டம். கண்டக்டர் நெரிசலில் பிதிங்கி வெளியிறாரு. டிக்கெட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வேற போகிறாரு. அங்கம்மா காலடி சேலையை விஸ்தாரமாக இறக்கி விட்டு காலை அப்படியே அகத்தி மகனை மூடி உட்காந்துருட்டாங்க. ₹1 காசு இருந்தா இந்நேரம் என் மகனை ஒய்யாரத்தில் உட்கார வச்சு அதிகாரம் பண்ணியில் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். காருக்கு காசு இல்லாமே காலடியில் போட்டு போகிறது வெளியில் தெரிஞ்சா வெக்கக்கேடு அப்படின்னு நெஞ்சுக்குள்ளே பதக்குங்க தனக்குள்ளேயே பெணாத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்துட்டு டிக்கெட்டுன்னு வரும்போது இன்னும் மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கீழே இருந்து அத்தா அத்தா அப்படின்னு கூப்பிடுறான். அங்கம்மா குனியவே இல்லை, பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். காலர் மேலும் மறுபடியும் ஒரு சுரண்டுறான். மறுபடியும் அத்தோ அப்படிங்கிறான். அங்கம்மா கோவம் வந்துச்சு. கைத்த பரட்டி வாணி ஓடிச்சு முத்துப்பாண்டிக்கு. ஆனால் அங்கம்மாவுக்கு அதை எங்கே தெரியுது? 3 முழ தூரத்தில் கண்டக்டர் கசங்கிட்டு இருந்தாரு. ஆத்தோ அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டவனையும் பேதியில் போச்சு. கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் கிடவேலே. உதட்டுக்குள்ளே திட்டிக்கிட்டே சேலை தளர்த்தி இருக்கிறான். கண்ணு அப்படியே நில குத்துச்சு. டிக்கெட்னு 3வது தர வர்றான். ஆத்தோ அப்படின்னு சொன்னோடனே குருட்டு பயவுல அப்படின்னு சொல்லி பின்னங்காலில் ஒரு முதிக்கிறா. டிக்கெட்டு மறுபடியும் சத்தம் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடுது. கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் அவன் ஆத்தோ அப்படிங்கிறான். மறுபடியும் ஒரு மிதி. டிக்கெட்டுன்னு மறுபடியும் சத்தம். ஆத்தோன்னு மறுபடியும் சத்தம். மறுபடியும் மிதி. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு மெதுவாக வரலாம் அப்படின்னு எந்திரிக்கிறதுக்கு தலையை தூக்கி ஆத்தோன்னா மறுபடியும் ஆத்தா உதைக்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமே இல்லை. கீழே இறங்கி பார்க்கறதுக்கு எந்திரிச்சா, அத்தாடி என்னத்தா எம்புள்ள மயங்கி கிடக்க, ஏப்ப முத்துப்பாண்டி ராசா கைத்தாங்களாம் தூக்கி நிறுத்துங்க, கண்ணு சொருகிட்டு போச்சு, எச்சில் ஓடி வைத்துருச்சு, ஐயா முத்துப்பாண்டி சாமி அப்படின்னு சொல்லி படி இறங்குற தூக்கிட்டே தள்ளாடி அப்படியே கப்புன்னு இறங்கின உடனே வாந்தி தின்ன கறி அம்புட்டு வந்துருச்சு. அப்படியே பீச்சு அடிக்குது. ஜனம் கூடிருச்சு. குத்துக்கால்ட்டு உட்காந்து தலையில் கை வச்சுக்கிட்டு வாந்தியாக எடுத்தான். அங்கம்மாவுக்கு மகனோட நெஞ்சை தடவி குடிச்சாடி, பாதகத்தி மக்கா நான் என்ன செய்யட்டும், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நெஞ்சா போட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்கிறான். சனங்கள் எல்லாம் சொல்லிச்சு, அங்கம்மா வேற ஒன்றுமில்லை, கோயில் தளத்தில் உன் மாவை தெரியாதனமா எதையாவது திருடி தின்றுப்பான், தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் சோழசாமி துடியான தெய்வம், கை மேலே சோதனையை காட்டும், எதுக்கும் அடுத்த சித்திரைக்கு ரெட்டக்கடாயை வெட்டி போடுறேன்னு வேண்டிக்கோ, வந்த வாந்தி நின்று போயிடும், போன இடம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கம்மா மகனை பார்த்தா வாயொழுக அப்படியே கண்ணீர் ஓடுது. ஆத்தா புறங்கையால் வாயை துடைக்கிறான். மகனை தூக்கி தோளில் போட்டுட்டு கோட்டத்தை விலகி நடக்கிறான். முதுகுக்கு பின்னால் சனம் மொசுன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சு. தோளில் கிடந்த முத்துப்பாண்டி தலையை தூக்கி ஆத்தாவோட முகத்தை தொட்டு தன்னோட பக்கம் திருப்பி, ஆத்தா அந்த சோழசாமி சத்தியமா, உன் மேலே சத்தியமா நான் எதையும் திருடல ஆத்தா. ஆத்தாவோட தலையில் கை வச்சு அழுதான். யாரு? முத்துப்பாண்டி. ஆமாம். மகனை கழுத்தோடு வளைச்சி சேர்த்து அணைச்சிக்கிட்டு நங்குன்னு தர அதிர நடந்து போனான் அங்கம்மா. இதோட கதை முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன்.